பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பேட்ட பராக் அது மாதிரி இபிஎஸ் வரார் அப்படின்றதான் ரொம்ப அரசியல் களமே அதகலந்திருக்கு. புதுச்சேரியிலிருந்து எம்எல்ஏக்கள் படையோட எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் சுட சுட விஷயம். ஏன் வராரு, எதுக்கு வராரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திமுக ஒரு பேச்சு போயிருந்தது, அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்குது அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா தேசிய பொதுச் செயலாளர், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டோடைய தேசிய பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் ஒரு அதிரடியை கிளப்பி இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக எங்க கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க, அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த இங்க முன்வைத்தாங்க. இப்போ அதிமுக திமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விதான். இதுவரைக்கும் புதுச்சேரி ரெசார்ட்ல இருந்த 47 எம்எல்ஏக்கள் படை சூழ இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை திரும்புறாருன்னா ஏன் திரும்பணும், எதுக்கு திரும்பணும்? ஏன்னா நேத்து நைட்டு டிடிவி தினகரன் ஆளுநரை சந்திச்சு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுங்க சார், தாவேக்காவை விட்டுருங்க, திமுகவை விட்டுருங்க, எடப்பாடி பழனிசாமி தான் குவாலிஃபைடு, அதனால அவரை கூப்பிடுங்க அப்படின்னு ஆளுநர் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாப்புல. ஆனா ஆளுநர் இங்க ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தையும் மீற அளவுக்கு இவர் என்ன பண்றாரு, ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. பொதுவா ஒரு கட்சி தனி பெரும்பான்மையோட இங்க எம்எல்ஏக்கள் சீட் எடுத்திருக்கு அப்படின்னா அவங்க எத்தனை இடம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு திமுக, அதிமுக, தாவேகா 3 கட்சிகளிடையே போட்டி நடந்தது. இதுல தாவேகா 50 இடம் எடுத்திருந்தா கூட, இவங்க எல்லாம் குறைவா இருந்தா கூட தாவேக்கா தான் முறைப்படி என்ன பண்ணிருக்கணும், ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கணும், அழைப்பு எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட், பெரும்பான்மையை சட்டமன்றத்துக்குள்ளதான் என்ன பண்ணணும், நிரூபிக்கணும். தாவேக்காவுக்கு 118 சீட் இருக்குதா இல்லையா அப்படின்றத ஃப்ளோர் டெஸ்ட் சட்டமன்றத்துக்குள்ளதான் அவங்க நிரூபிக்கணுமே தவிர ஆளுநர் மாளிகையில நிரூபிக்கிறதுக்கு அதிகாரத்துல இடமே கிடையாது, சட்டத்திலேயே இடம் இல்லை. ஆளுநர் என்னன்னா, நாங்க அறுதி பெரும்பான்மையோட என்ன பண்ணிருக்கிறோம், ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர்றோம், எங்களுக்கு 118 எம்எல்ஏ சீட் இருக்கு, போதாததுக்கு சிபிஐ சிபிஎம் போன்றவங்களை எங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, எங்களை எதுக்கு கூப்பிட மாட்டீங்க அப்படின்னு தாவேக்கா தரப்பு போல்டா கேட்டிருக்கணும், கேட்கல. ஆனா ஆளுநர் இங்க என்ன சொல்றாருன்னா, என்ன மாதிரி ஒரு கேமை இங்க பிளே பண்றாருன்னா, எனக்கு பர்சன்டேஜ் எல்லாம் கணக்கு கிடையாது, நீங்க எத்தனை பேர் கிடையாது, எனக்கு பை ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா 118 பேருடைய ஆதரவு கடிதத்தை கொடுங்க, அடுத்த செகண்ட நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆளுநர் சொல்றாரு. ஆனா அந்த வேலை வந்து ஆளுநருக்கு இல்ல. ஏன்னா 118 சீட் உங்க கிட்ட வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா 2006ல கலைஞர் 96 இடங்களை தான் வின் பண்ணாரு. அப்போ அவருக்கு மெஜாரிட்டியே கிடையாது. 96 இடங்களை பெற்று அவர் முதலமைச்சரா பதவி இருக்கிறாரு. ஸோ இப்படியான சூழ்நிலை வரலாற்றுகளை தமிழ்நாட்டில் இருந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி படை சூழ இங்க வருகிறார் அப்படின்னா, இங்க ஒரு கேம் விளையாடுறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் இங்க பாக்குறோம். குறிப்பா இங்க திமுக அதிமுக கூட்டணி வைக்கும், திமுக வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த கூற்றே பொய்யான கூற்று அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுக கிட்ட 59 இடங்கள் இருக்கு, அதிமுக கிட்ட 107 இடங்கள் தான் இருக்கு. இவங்க 2 பேரை சேர்ந்தாலும் 106 எம்எல்ஏக்கள் தான் வராங்க. இன்னும் அவங்களுக்கு எத்தனை சீட் வேணும்னா 12 சீட்டு வேணும். அந்த 12 சீட்டை எப்படி அவங்க எடுப்பாங்க? பாமக உள்ள வரணும், அமமுக உள்ள வரணும், பாஜக உள்ள வரணும், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விசிகா இவங்கெல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கீங்களேன். இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன முரண்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக இருக்கிற இடத்துல திமுக போகவே போகாது, மத சார்பற்ற கொள்கையில இவங்க உறுதியா இருக்கிறாங்கனால மதவாத சக்தியான பாஜக கூட திமுக கூட்டணி சேராது ஒரு விஷயம். இந்த பக்கம் பாமக இருக்கு, விசிகா இந்த பக்கம் உள்ள போகுமா, பாமக இருக்கிற இடத்துல விசிகா உள்ள வராது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு. சிபிஐ சிபிஎம் எல்லாம் பாஜகவுக்கு எதிராகவே இருக்கிறாங்க, அவங்க உள்ள போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இப்படி இருக்கும்போது இங்க 2 பேரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கூட்டணி சேர மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுல டீசென்டான ஒரு பாலிடிக்ஸ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அவர் ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நாங்க தாவேக்கா ஆட்சி அமைகிறதுக்கு எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம், திமுக ஒருபோதும் எக்காரணத்துக்கு கொண்டும் தடையா இருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப வலிமையா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, சொல்லிட்டாரு. சோ அதனால தாவேக்கா இங்க பதவி ஏற்கிறதுக்கு திமுக தடை இல்லை. எந்த மாதிரியான ஒரு
தீய சக்தியான வேலைகளை திமுக செய்யாது அப்படின்றத அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதனிடையில ஒரு ரூமரை கிளப்பி விடுறாங்க. திமுக அதிமுக கூட்டணி வைக்கும். நான் கேட்கிறேன், 89 சீட்டு எடுத்த திமுக எப்படிங்க அதிமுகவுக்கு முதலமைச்சர் பதவியை ஆட்சியை கொடுத்துட்டு இவங்கன்னா எதிர்கட்சியா கூட உட்கார முடியாது. சோ ஆக்சுவலா இவங்க 2 பேருமே இணைஞ்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிட்டா எதிர்கட்சி யாரா உட்காருவாங்கன்னா தாவேக்கா தான் உட்காரும். ஏன்னா அவங்களுக்கு தான் என்ன பண்றாங்க, பெரும்பான்மை இருக்கு எதிர்கட்சியா உட்காருறதுக்கு. அப்ப எப்படி திமுக வந்து 10ஓட 11 உட்காந்து இருக்கணுமா? ஆட்சியில அதிகாரத்துல எதுவுமே பங்கு இல்லாம 10ஓட 11 உட்காந்து இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இது வந்து சுத்தமான பொய். திமுக அதிமுக கூட்டணி சேரவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனாலும் பாஜக உதவியோடு பாஜக இங்க பிளே கேம் விளையாடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இங்க கொண்டு வராங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. விசிகாவை என்ன பண்ண போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. சோ யாராலே தடுக்க முடியாதுங்க. விஜய் அவர்கள் சிஎம் ஆக போறாரு அப்படின்றது யாராலே தடுக்க முடியாது. திமுகவுடைய உதவியோட தான். திமுக உதவி இல்லாம இதெல்லாம் நடக்காது அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். திமுக இங்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அந்த மாஸ்டர் பிளான் தான் இங்க யாருமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டேங்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. சோ நீங்க எத்தனை பட சூழ வந்தாலும், எத்தனை பேர் நீங்க போய் கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆகணும், அவர் அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் இங்க சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணுமே கண்டி இதை மீறி நடக்க கூடாது அப்படின்றதுதான் சட்ட விதிகளா இருக்கு. இன்னைக்கு தாவேக்கா என்ன பண்றாங்க, நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. சோ விரைவில் ஆளுநர் அவர்கள் தாவேக்காவை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ டெட் எண்ட்ல வந்தாச்சு. நாளைக்கு தான் ஆளுநர் கொடுத்த டைம் 10ஆம் தேதி முடியுது. அவருக்கு அந்த 10ஆம் தேதிக்குள்ள யாருமே போலன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுவாருன்னா குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வாரு, இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையும் அப்படின்ட்டு. சோ பாஜக இதுதான் விரும்புது. அது மாத்திரம் இல்லாம இங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கணும்ன்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய எம்எல்ஏக்களோட வராரு. சோ இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே பாஜக அப்படின்ற ஒரே ஒரு கட்சி தான் இருந்து செயல்படுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. நீங்க என்ன மாதிரி ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தாலும், என்ன மாதிரி இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் திமுக நினைக்கணும். திமுக நினைச்சாதான் உங்களால அது செயல்பட முடியும். இன்னைக்கு திமுக நினைச்சிருந்ததுன்னா விசிகா சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் அங்க ஆதரவு தெரிவிச்சிருக்க முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இவங்களுடைய உதவியோட தான், பர்மிஷனோட தான் என்ன பண்றாங்க, போய் அங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல. சோ எடப்பாடி பழனிசாமி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக சென்னைக்கு வரார் அப்படின்றத இங்க நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.